எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம்ஏ டிகிரி ஹோல்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழில் வந்து ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழில் 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இதில் உள்ள ஊமை என்னான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி, பயனற்ற செயல். செகண்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இது வந்து மடை திறந்த வெள்ளம் போல், இதில் வந்து உவமையால் விளக்கப்படும் பொருளை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாய், அதான் ஆன்சர் சி தான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின், தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, அது வந்து ஆன்சர் பி தான் ஆன்சர். ஏன்னா கவிதாவால் ஆள் என்றது வந்தனால செயற்பாட்டு வினை தான் இதுக்கு ஆன்சர். நாலாவது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கொற்கை. அஞ்சாவது கொஸ்டின், தன் மணல் இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பண்பு தொகை. அடுத்து ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்டான விடை. இடுகுறி பொது பெயர் அது என்னென்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர் அது வந்து பனை. காரண பொது பெயர் அது வந்து பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அதுக்கடுத்து 7வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பண்பு பெயர் இடம் பெற்ற தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, ஆப்ஷன் சி அதான் சரியான விடை. 8வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். இவ்வளோ கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது, இது எல்லாமே நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து எழுதணும். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து 9வது கொஸ்டின், சென்றான் அது சென்றான்ற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை, செல். 10வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கட்டளை வாக்கியம் தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி, இகழ். 11வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீ அப்படின்னா ஆப்ஷன் சி, மேலே, அதான் ஆன்சர். 12வது கொஸ்டின், நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, நாவு. அடுத்து 13வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அறை, இந்த பக்கம் வந்து இன்னொரு அறை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுக்கு வந்து பாதின்னு பொருள் வரும், இதுக்கு வந்து அறைதல் அப்படின்னு பொருள் வரும். அடுத்து 14வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, போகி. போகி வந்து பழைய துணிகள் இதெல்லாம் வந்து நம்ம கொளுத்துவோம். அதுக்கடுத்து வந்து 15வது கொஸ்டின், பொருந்தாத வினை மறைப்பை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, முறுக்கு உண்டார், அதான் பொருந்தாது. அடுத்து 16வது சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மேதை அதோட எதிர்ச்சொல் என்னென்னா ஆப்ஷன் சி, பேதை. 17வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 17வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், புனையனும் புல்லனும் நட்பு. இதில் வந்து புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, மேலான. 18வது கொஸ்டின், புத்தியூட்டி அது வந்து புதிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, அதான் சரியான விடை. அடுத்து 19வது கொஸ்டின், சரியான மரபு தொடர் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை. இதுக்கு வந்து சரியான மரபு தொடர் என்னன்னா ஆப்ஷன் டி, இல்லாத ஒன்று, அதுதான் சரியான விடை. 20வது கொஸ்டின், எண்ணி துணிக கர்மம். இதில் வந்து கர்மம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, செயல். அடுத்து 21வது கொஸ்டின் ஃப்ரெண்ட், சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 4. அடுத்து 22வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. 4 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு, திருவாமூர். அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்பர்.
4வது ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நாவுக்கரசர். அனைத்தும் சரிதான் ஆன்சர். அதுக்கு 23வது கொஸ்டின், பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். 24வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். 25வது கொஸ்டின், வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். 26வது கொஸ்டின், காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அண்ணாமலையார். 27வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், குறுந்தொகையின் அடிவரையறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4 முதல் 8 வரை. 28வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். 29வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாசவர் வெற்றிலை விற்போர். 30வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமரிமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புறநானூறு. 31வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கீழே காணப்படுவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. இதில் எது பொருத்தமில்லை? ஆப்ஷன் டி பத்துப்பாட்டு. 32வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாலடியார். 33வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினான் பழமொழி 400. இதில் புகவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புகவானா ஆப்ஷன் பி உணவு. அடுத்து 34வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அறிவுரை கோவை. முதுமொழி காஞ்சி எவ்வாறு சொல்லுவாங்கன்னா அறிவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 35வது கொஸ்டின், பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சோறு. 36வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தஞ்சை ஞானப்பிரகாசர். அதுக்கடுத்து 37வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். 38வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பாடல் அறிந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. காலை மாலை உலாவி நிதம் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கவிமணி. 2வது, மீதுன் விரும்பேல் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இதுக்கு ஆன்சர் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இதுக்கு ஆன்சர் திருவள்ளுவர். இவங்க பாட்டிலிருந்து சென்டென்ஸ் கொடுத்து இது யார் பாடுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின், ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. 40வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னா நாயக்கர்கள். ஏன்னா அவங்க தான் அந்த பாளையக்காரர் முறையை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 41வது கொஸ்டின், காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தந்தை பெரியார். 42வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி வரி வடிவம் தான் சரியான விடை. 43வது கொஸ்டின், துரைமாணிக்கம் என்பது யாரோட இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 43வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குமரில பட்டர். 45வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவையாக காண கிடைக்கின்றன அப்படின்னா ஆன்சர் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 46வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், இது பொறுத்துக. இங்கிட்டு சிறுகதை கொடுத்துட்டு இது அதுக்கான ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லி பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உண்மை சுடும் இந்த சிறுகதைக்கு யார் ஆசிரியர்னா ஜெயகாந்தன்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், இதுக்கு யார் ஆசிரியர்னா வண்ணதாசன். அடுத்து மூணாவது பாலை புறா, இதுக்கு யார் ஆசிரியர்னா சமுத்திரம். இரவின் அறுவடை, இதுக்கு யார் ஆசிரியர்னா புவியரசு. 47வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். 48வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுன்னா ஆப்ஷன் பி செவாலியர் விருது. 49வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி முடியரசன். 50வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னா வே ராமலிங்கனார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் தமிழ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள தமிழ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.